பொருத்தமற்ற குற்றச்சாட்டை இன்னும் சொல்லப்போனால் பச்சை பொய்யை நிதியமைச்சர் கூறுவது அழகல்ல. நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணும்னு கனவு கண்டால் அந்த கனவுல மண்ணுதான் விழும். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஓஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்து வருகிறார். இந்த நேரத்திலே அந்த மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து டெல்லியிலே அவர் செய்தியாளர் சந்திக்கும் போது தெரிவித்த சில கருத்துக்கள், தேசிய பேரிடராக அறிவிக்க இயலாதா, அதற்கான காரணம் என்ன என்று சொன்னபோது அவர் அளித்த பதில்கள் இதெல்லாம் பெரிய விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நேரத்தில் அவருடைய அந்த செய்தியாளர் சந்திப்பு குறித்தும் இப்போது தூத்துக்குடியில் அவர் செய்து வரக்கூடிய இந்த ஆய்வு குறித்தும் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்களிடம் கருத்துக்களை கேட்டிருந்தோம். அவர் சொன்ன கருத்துக்களை அப்படியே நாம் இங்கே உங்களுக்கு தருகின்றோம். வணக்கம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் தூத்துக்குடி வருகை பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. ஏற்கனவே டெல்லியிலே அவர் கொடுத்த செய்தியாளர் சந்திப்பு தமிழ்நாட்டில் கொஞ்சம் கோபத்தை தான் உருவாக்கி இருக்கிறது. உதயநிதி உன் அப்பன் வீட்டு பணமா என்று கேட்டதை நிர்மலா சீதாராமன் பெரிதும் கண்டித்தார். அது கலோக்கியலாக கிராமப்புறங்களிலே சொல்லப்படுகிற ஒரு விஷயம்தான். அதிகமாக பணம் செலவு செய்தால் யார் வீட்டு பணத்தை செலவு செய்கிறாய், உன் அப்பன் வீட்டு பணமா என்று கேட்பார்கள். அவ்வாறு கேட்டது தவறு என்று கூறிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்டித்ததோடு மத்திய அரசு நிதியை விடுவித்திருந்தால் அது பெரிய மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் அதற்கு மாறாக அவர் தெரிவித்த பல்வேறு கருத்துக்கள் எல்லாமே முரணாக இருந்தன. எடுத்துக்காட்டாக, சுனாமியவே நாங்கள் தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். அப்போது மன்மோகன் சிங் அரசு சுனாமியை ஏன் தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை என்பது நிர்மலா சீதாராமன் அவர்களின் கேள்வியாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையில் தேசிய பேரிடர் சட்டம் வந்ததே 2005 தான். அப்ப 2004 சுனாமியை எப்படி அந்த சட்டத்தின் கீழே அறிவிக்க முடியும்? இன்னும் சொல்ல போனால் சட்டம் வந்து ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகு அதற்கான அந்த முகமை ஆணையம் அதற்கு பிறகுதான் அமைக்கப்பட்டது. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் 2009. ஆக ஒரு பொருத்தமற்ற குற்றச்சாட்டை இன்னும் சொல்ல போனால் பச்சை பொய்யை நிதியமைச்சர் கூறுவது அழகல்ல. மேலும் அந்த சட்டத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் இயல்பாக அதுல என்ன கூறப்பட்டிருக்கிறது? பொதுவாக ஏற்படுகிற இயற்கை பேரிடர், நமக்கு தெரிகிற மழை, புயல், வெள்ளம், ஹீட் வேவ் கூட அதுல இருக்கிறது. மனிதனால் செயற்கையாக ஏற்படுத்தக்கூடிய பேரிடர், அதாவது அணு சம்பந்தமான விபத்துகள். போபால்ல பெரிய கேஸ் விபத்து நடந்தது. விஷவாயு ஆலையிலிருந்து கசிந்து, யூனியன் கார்பைடு ஆலையிலிருந்து கசிந்து ஏராளமான பேர் இறந்து போனார்கள். இதெல்லாம் மேன்மேடு டிசாஸ்டர். இதுல மாநில அளவிலான டிசாஸ்டர், தேசிய அளவிலான டிசாஸ்டர், இப்படி பல வகைகள் இருக்கின்றன. கோவிட் எல்லாம் தேசிய அளவிலான டிசாஸ்டர் தான், தேசிய பேரிடர். இப்ப இந்த மாநில பேரிடராக அறிவிக்கலாம் என்று நிர்மலா அவர்கள் கூறுகிறார்கள். அறிவித்தால் நமது பட்ஜெட்ல இருந்து நம்ம 10% செலவு செய்யணும். அவ்வாறு செலவு செய்தா பட்ஜெட்டுக்கு பணமே இருக்காது. மாநில பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு நிதி கொடுத்தாதான் உண்டுங்கிற ஒரு பிச்சைக்காரத்தனமான நிலைமையில் தான் நம்ம அரசே இருக்கிறது. இங்கிருந்து எல்லா வருமானத்தையும் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அதற்கு பிறகு எல்லா மாநிலங்களுக்கும் வரி வருவாயை பகிர்ந்து கொடுக்கிறார்கள். மாநிலங்களே அந்த வரி வருவாயை எடுத்துக்கொள்வதற்கு வழி இல்லை. மத்திய அரசு பகிர்ந்து கொடுத்ததுதான். தேசிய அளவிலான வரி வருவாயை ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டு மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்கள். உதாரணமா உத்தரப்பிரதேசம்னா எக்கச்சக்கமா நிதியை வாரி வழங்குறாங்க. 80 தொகுதி, இங்க 40 தொகுதி, கிட்டத்தட்ட 39 தொகுதி. அப்ப பாதி நமக்கு கொடுக்கணும்ல, அது கூட கொடுக்கறது இல்லைங்கிறதுதான் கசப்பான உண்மை. உத்தரப்பிரதேசத்துல இருந்து கிடைக்கிற வருவாய் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு குறைவா தான் இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பின்தங்கிய மாநிலம்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தத்துல எப்போதுமே மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தான் நடந்து கொள்கிறது. காங்கிரஸ் அரசு கூட அது பொருந்தும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய பேரிடர், அந்த பேரிடர்ல வெறும் உயிர் சேதம், பொருள் சேதம் மட்டுமில்லாமல் 3வது முக்கியமான அம்சமான சூழல் சேதம் இருக்கு. நம்ம தேசிய பேரிடர் சட்டத்துல பாத்தீங்கன்னா அது தெளிவா சொல்லியிருப்பாங்க. சுற்றுப்புற சூழல் பேரிடர் ஏற்பட்டு அதை அந்த மாநில அரசால் எதிர்வரும் காலங்களில் சமாளிக்க முடியாத நிலை ஏற்பட்டால் அது பேரிடர்.
தேசிய பேரிடர் நேஷனல் என்று அறிவிக்காவிட்டாலும் மிகவும் கவலை தரக்கூடிய பேரிடர், அக்யூட் டிஸ்ட்ரெஸ், இப்படி எல்லாம் பல வார்த்தைகளை பயன்படுத்தி தேசிய அளவுல ஃபண்டிங் தரலாம். தனி ஃபண்ட் இருக்கு அதுக்கு. அப்படி ஃபண்டு தரும்போது கிட்டத்தட்ட 100% அதற்கான அந்த பணம் வந்து நமக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். இத்தனைக்கும் அந்த தேசிய பேரிடர் அந்த நிதி முகமைக்கு மாநில அரசும் பங்கு தருது. எல்லா மாநில அரசுகளும் கொஞ்சம் பங்கு தருது. ஒட்டுமொத்தமாக அந்த பணம் வந்து மத்திய கஜானாவில் இருக்கிறது. சில நேரங்களில் மத்திய அரசு இந்த நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற மினிமம் பேலன்ஸ் எடுக்காத மினிமம் பேலன்ஸ்கள், இப்படி வந்து ஏராளமான நிதி வந்து ரிசர்வ் பேங்க்ல இருக்கு. ரிசர்வ் பேங்க் கண்டிஜென்சி ஃபண்ட்ஸும் வச்சிருக்கு, அவசர கால பேரிடர். அதெல்லாமே எடுத்து செலவு பண்றாங்க. அது 1.5 லட்சம் கோடி ரூபா. அதெல்லாமே வந்து ரிசர்வ் பேங்க்ல ரெசல்யூஷன் போட்டு மத்திய அரசு எடுத்து செலவு பண்ணத்தான் செய்யுது. திடீர்னு பிரதமர் மோடி அறிவிக்கிற திட்டங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து பணம் வருது? அவர் நினைச்சா அறிவிக்கிறாரு, எங்க இருந்து பணம் வருது? ஆக மத்திய அரசு நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாங்கிற உண்மையான நிலை அதுதான் இந்தியாவில். நிதியமைச்சருக்கு ஒன்றும் அது தெரியாது இல்லை. ஆனாலும் ஒரு அரசியல் நோக்கத்தோடு இவ்வளவு பெரிய ஒரு கலாமிட்டி இன்னும் வந்து தென் மாவட்டங்கள் மீண்டு எழுவதற்கு எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல. அப்படியான ஒரு நிலைமையில இப்படி ஒரு எரியிற கொள்ளியில எண்ணெயை ஊத்துற மாதிரி பிரஸ் மீட்டுக்கு என்ன அவசியம்? சரி, நிதியமைச்சர் வந்து அப்போ இந்தியாவுக்கு நிதியமைச்சரா இல்லைன்னா வந்து பிஜேபி ஆளுற மாநிலங்களுக்கு மட்டுமான நிதியமைச்சராங்கிற கேள்வி இயல்பாக வருகிறது. திமுக அரசை வந்து குறை சொல்ல வேண்டும்ங்கிறது நோக்கம் தெளிவா தெரியுது. அது அண்ணாமலை செஞ்சா அது சரிதான். ஏன்னா அவரு பிஜேபி கட்சியோட மாநில தலைவர், அது எதிர்கட்சி பாத்திரத்தை வகிக்குது, 4 எம்எல்ஏ இருக்காங்க, அவரு செய்யலாம். ஏன் நிர்மலா ஏன் செய்யறாங்க? அப்ப அண்ணாமலைக்கு போட்டியா? அதாவது நிர்மலாவுக்கு ஆசை என்னன்னா 2026 தமிழ்நாடு முதலமைச்சர் பேசா மாறி தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியை பிடிச்சிடலாம், 2024 பிறகு மோடி ஆட்சி தான் தொடரும். அப்படி தொடர்ந்தால் அடுத்த 2 வருஷத்துல அதிமுகவையும் டிஸ்கிரெடிட் பண்ணிடலாம், திமுகவையும் டிஸ்கிரெடிட் பண்ணிடலாம், நம்ம வந்து அக்செப்டபிள் ஃபேஸா மாறுவோம். பெரிய மேட்டுக்குடி சிந்தனை. இந்த மேட்டுக்குடி மனப்பான்மையை நான் பெரிதும் பார்த்திருக்கிறேன். அவங்க நினைக்கிறது தான் உலகத்திலே ஒசத்தின்னு நினைப்பாங்க. மற்றவர்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது. மற்றவங்கலாம் வந்து விவரம் தெரியாத முட்டாப்ப. இப்படித்தான் வந்து மேட்டுக்குடி மக்களின் மனோபாவமே இருக்கும். நீங்க அவங்க பேசுறதே பாருங்களேன், எப்ப பேசினாலுமே அப்படிதான் பேசுவாங்க. ஏதோ ஒரு உயர்ந்த பீடத்தில் இருப்பது போலவும், மற்றவங்களாம் அவங்களுக்கு கீழே கையிட்டு நிற்க வேண்டியவர்கள் போலவும், அவனுக்கெல்லாம் இங்கிலீஷே படிக்க தெரியாத மாதிரியும். நீங்க முதல்ல சட்டத்தை ஒழுங்கா படிச்சுட்டு வந்திருக்கணும்ல. படிச்சுட்டுலாம் வந்து உட்கார்ந்து பேரிடர் மேலாண்மைனா என்னங்கிறத விளக்கம் கொடுக்கணும். அதை விடுத்து சட்டத்துல எத்தனையோ வழிவகைகள் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சட்டம் 2005 சட்டம். அதை படிச்சுட்டு வந்து ஒழுங்கான பதில்கள் சொல்லியிருக்கலாம். இல்ல ஒரு ஆறுதல் சொல்லி நாங்க எங்களால இயன்ற அளவுக்கு நிதியை விடுவிக்கிறோம், குழு ஆய்ந்து வந்து முடிவு சொல்லட்டும், இப்படி சொல்லலாம். மத்திய குழு வந்து வெள்ள சேதங்களை நேரில் பார்வையிட்டு எவ்வளவு நிவாரணம் தரணும்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுபடி நாங்க தருவோம் என்று சொல்லலாம். அதை விடுத்து நாங்க 900 கோடி ரூபாய் கொடுத்தோம்னா 900 கோடி ரூபாய் வருஷம் வழக்கமாக மாநில பேரிடர்களுக்கு கொடுக்கிற தொகை பாதியா கொடுப்பாங்க. அது பப்பாதியா தான் கொடுப்பாங்க தவிர மொத்தமா கொடுக்க மாட்டாங்க. அதுல 2வது பாதியை முதல்ல கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். எல்லா மாநிலங்களுக்கும் வருடம் கொடுக்கிற ஒரு தொகை. அதுவே ஏதோ ஒரு ரொம்ப சிறப்பு சலுகை மாதிரி நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. இப்படி நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணும்னு கனவு கண்டால் அந்த கனவுல மண்ணுதான் விழும். என்ன காரணம்னா, தமிழ்நாடு வந்து அரசியல் விழிப்புணர்ச்சி நிரம்ப பெற்ற மாநிலம். அதெல்லாம் ஒரு 150 வருஷமா இந்த மேட்டுக்குடி மனோபாவத்தை எல்லாம் பார்த்திருக்கோம். பெரியார்லாம் அதான் எடுத்து போராடினாரு. அதுக்கு பிறகு எவ்வளவு தலைமுறைகள் படித்து எவ்வளவு பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்ல பெரும்பகுதி மிகப்பெரிய படிப்புகள்லாம் படிச்சவங்க எல்லாருமே வந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள் தான். அதை முதல்ல வந்து நிர்மலா சீதாராமன் மாதிரி கான்வென்ட் எஜுகேட்டட் பர்சன்ஸ் வந்து புரிஞ்சுக்கிடணும். களத்துல நிக்கிறவங்களுக்கு தெரியாத விஷயத்த வந்து இவங்க ஏசி சேர்ல உட்காந்துக்கிட்டு டெல்லியில இருந்துட்டு தெரிஞ்சுக்க போறது இல்லை. இந்த கிரிட்டிசிஸ் எல்லாம் வந்த பிறகுதான் அவன் தூத்துக்குடி பிளானே போட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து தென் மாவட்டங்கள்ல பிஜேபிக்கு கொஞ்சம் ஓட்டு வங்கி இருக்கு. அப்ப பொன்னார் மாதிரியான சீனியர் தலைவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்னங்க நீங்க நம்ம ஓட்டையே வந்து கூலிய தோன்றீங்களே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனவே அவசர பயணம்.
அந்த ஒரு நாள் பயணத்துல என்னத்தை கண்டுபிடிச்சிட்டு போறாங்க? கிட்டத்தட்ட மாநில அரசே தன்னிடம் இருக்கிற நிதி வசதிகளை வைத்து கொஞ்சம் கொஞ்சமா மீட்டெடுத்து விட்டது. அப்போ இப்ப உண்மையாவே செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற நிரந்தர பாதிப்பு. உதாரணமாக உப்பள தொழில் நிரந்தரமா பாதிச்சிருச்சு. அதை மீட்டெடுக்கணும்னா நேஷனல் சால்ட் கார்பரேஷன் லெவல்ல தான் ஒர்க் பண்ண முடியும். இப்படியான சில ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு மத்திய நிதி அமைச்சகம் உதவும். அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இவங்க செய்வாங்களா? அப்படியான ஒரு ஆக்கப்பூர்வ சிந்தனை இருக்கா? வெறும் அரசியல் தானா? ஏன்னா இன்னைக்கு தமிழிசை கிட்டத்தட்ட இதே பாணியில் தான் பேசுறாங்க. அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனா அவங்க குமரி மாவட்டத்துக்காரங்க, தூத்துக்குடியை பற்றி எல்லாம் அவங்களுக்கு மிக நன்றாகவே தெரியும். ஆனா அவங்களும் அந்த பிஜேபி டியூனுக்கு தான் ஆடுறாங்களே தவிர, ஒரு பிராக்டிகலா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டணும், மாநில அரசோட இந்த நேரத்துல உரசக்கூடாது, அப்படி அவங்க நினைக்கிறது இல்லை. எல்லாமே அரசியல் தான். அண்ணாமலை நேத்து கோயம்புத்தூர்ல பேசுறாரு, அவரும் இதைத்தான் பேசுறாரு. நாங்க எச்சரிக்கை முன்பே விடுத்தோம். என்ன எச்சரிக்கை விடுத்தீங்க நீங்க முன்பே? கனமழை அதி கனமழை பெய்யும் சொன்னீங்க. ரைட்டு தான், அதி கனமழைன்னு சொல்லித்தான் அரசாங்கம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தது. பெஞ்சது பேய் மழை. அது 90 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்யுது. இது வரைக்கும் அந்த பகுதி மக்கள், அந்த பகுதி மேல வயதானவர்கள் கூட பார்த்ததே இல்லைன்றாங்க. அப்படியான பேய் மழைக்கு யாராலையும் அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுலாம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரே நாள்ல அவ்வளவு பெரிய மழை வெள்ள காடா மாறிடுச்சு. எல்லாமே இடுப்பளவு தண்ணி, எல்லா வீடுகளுக்குள்ளயும் தண்ணி. அப்படி இருக்கிற நிலைமையில நாங்க முன்னெச்சரிக்கை கொடுத்தோம்னா பேய் மழை பெய்யும் சொன்னீங்களா? 90 சென்டிமீட்டர் பெய்யும் சொன்னீங்களா? சொல்றதுக்கான ஒரு டெக்னிக்கல் நோகவாது உங்ககிட்ட இருக்கா? அநேகமா உலகத்துல அது இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். திடீர்னு கிளவுட் கன்வர்ஜென்ஸ் ஒரு பெரிய புயல் அடிக்கும் போது கண்டுபிடிச்சிடலாம். புயலோட வேகம், அந்த புயலோட மையப்பகுதி, கண் பகுதி கரையை நோக்கி நகர்தல், லேண்ட்ஃபால், இதெல்லாம் வச்சு கணிச்சிருவாங்க. இது அப்படியான ஒரு மழை இல்ல. மேக திரட்சி திடீர்னு பெரிய அளவுக்கு அது இலங்கைக்கும் தென்னகத்துக்கும் இடையில இருக்கிற அந்த குறுக்க இருக்கிற கடல் பகுதியை கடக்கும் போது பெரிய அளவுக்கான மழையை பொழிஞ்சு விட்டது. அப்போ 30 மணி நேரம் 35 மணி நேரத்துல 100 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெஞ்சா அது கிட்டத்தட்ட வருஷம் பூரா பெய்யற மழையோட அதிகம். அப்போ எப்படி சமாளிக்க முடியும்? ஆனா இது ரொம்ப ரொம்ப யதார்த்தமான உண்மை. நாங்க முன்னெச்சரிக்கை விடுத்தோம். நீங்க அதை சரியா செயல்படுத்தல. அதை விடுத்து டெல்லியில நடக்கிற இந்தியா கூட்டணி கூட்டத்துல முதலமைச்சர் கலந்து கொண்டார். அப்போ கர்நாடகால தேர்தல் நடக்கும்போது மோடி இங்க கர்நாடகால சுற்றுப்பயணம், அமித்ஷா சுற்றுப்பயணம். அப்ப மணிப்பூர் பற்றி எரிஞ்சது, ஏன் உடனே நீங்க அங்க போகல? மோடி போயிருக்கணும்ல, அமித்ஷா போயிருக்கணும்ல, அப்போ ஏன் போகல? முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ப்ரோக்ராம். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, பிரச்சாரத்துல ஈடுபடுறீங்க. அமித்ஷாவை உடனே அனுப்பி பார்த்துட்டு வர சொல்றீங்க. அது மாதிரி தானே முதலமைச்சர் முன்கூட்டியே திட்டமிட்ட ப்ரோக்ராம். மற்ற அமைச்சர்கள் உதயநிதி எல்லாரையும் அனுப்புறாரு. கனிமொழி அங்க அங்கேதான் இருக்காங்க, தூத்துக்குடியில தான் இருக்காங்க. அப்ப மழைப்பொழிவை தடுப்பதற்கு யாராலும் முடியாது. மழைப்பொழிவு முடிந்த பிறகு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கை கொடுக்க வேண்டும். அந்த பணியை செய்வதற்கு அரசாங்கம் இயந்திரம். முதலமைச்சர் டெல்லியில இருந்து திரும்பின உடனேயே மறுநாள் தூத்துக்குடி போயிடுறாரு. இப்ப இந்தியா கூட்டணி கூட்டத்துல கலந்துகிட்டதுனாலதான் மக்களை மீட்க முடியவில்லைங்கிற மாதிரி சித்திரத்தை மத்திய நிதியமைச்சர் எதற்கு அப்படியான சித்திரத்தை கிரியேட் செய்யணும்? இன்னைக்கு தமிழிசையும் அப்படித்தான் பேசுறாங்க, தூத்துக்குடியில நிர்மலாவும் அப்படித்தான் பேச போறாங்கும் போது அப்ப இந்தியா கூட்டணியை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? மோடி ஒரு பிஜேபி கூட்டம், ஒரு முக்கியஸ்தர்கள் கூட்டம் 2 நாள் நடந்தது. அப்புறம் ஒரு உள்ளரங்க கூட்டம். அந்த கூட்டத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம 50% ஓட்டு வாங்கணும், 50% ஓட்டு வாங்குவதை லட்சியமாக கொண்டு செயல்படணும். அப்ப அடிமனசுல பயம் வந்துருச்சுல்ல. உங்க ஓட்டு வங்கி 38% தான் இருக்கு. மேற்கொண்டு ஓட்டு வங்கியை இந்தியா கூட்டணி உருவாக்கினால் பிஜேபி அவுட்டுங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. 50% டார்கெட் அதானே பிக்ஸ் பண்றீங்க. அதுக்கு வழியும் சொல்றாரு. 50% டார்கெட் அடைவதற்கு வழி, நம்மகிட்ட இருக்கிற இந்து ஓட்டு வங்கியே 80% கொண்டு வரணும். அதாவது கோர் ஓட் பேங்க்
மத்திய மாநிலங்கள்ல, வட இந்திய இந்தி பேசுகிற மாநிலங்கள்ல, பசுவை புனிதமாக வணங்குற மாநிலங்கள்ல பிஜேபிக்கு இந்து ஓட்டு வங்கி இருக்கு. அது ஒரு 50-55% இருக்கும். எல்லா இந்துக்களும் பிஜேபிக்கு ஓட்டு போடல. இந்துக்கள் பிஜேபியை ஆதரிப்பவர்களில் அதிகமாக இருக்கிறார்கள். அப்படி எடுத்துக்கலாம். 60% இருக்கலாம். அதை கூட்டணும்ன்றார். அதை கூட்டினா ஆவரேஜ் வந்து 50 வந்துடும். இந்தியா கூட்டணி என்ன முயற்சி செஞ்சாலும் பிஜேபி வெற்றி கொள்ள முடியாது. இது அவரோட மைய கருத்து. இந்த கூட்டத்துல எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு. அப்ப அதுக்கு என்னெல்லாம் பண்றாரு பாருங்க. டிசம்பர் மாசம் 30ஆம் தேதி அயோத்தியில புதிய விமான நிலையம் திறக்கிறாங்க. ராமர் கோயில் திறப்பு விழாக்கு முன்பாக. அதுக்கு போறாரு பிரதமர். அதுல ஒரு மாபெரும் ரோட் ஷோ, கிலோமீட்டர் கணக்குல நீளத்துல ஒரு மாபெரும் ரோட் ஷோ. அதுக்கு பிறகு ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில ராமர் கோயில் திறப்பு விழா. அந்த ராம்லாலா சிலைகளை எல்லாம் மோடி தான் கையில எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்து அந்த கர்ப்பகிரகம் வரைக்கும் கொண்டு வர்றாரு. அதுக்கு பிறகு உரிய வேத விற்பனர்கள் பூஜை செய்து இந்த சிலைகளை வந்து பிரதிஷ்டை செய்ய போறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த இந்து ஓட்டு வங்கிய 80% உயர்த்தணுங்கிறதுக்கு திட்டமிட்டு காய் நகர்த்துறாங்க. என்ன காரணம்னா, இந்தியா கூட்டணியோட அந்த ஒற்றுமையினால் பிஜேபிக்கு எதிராக ஒரே ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் நம்ம 38% ஓட்டுல இருக்கிற நம்ம வந்து ஃபெயிலியர் ஆயிடுவோங்கிற பயம். இந்தியா கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை ஏற்படுத்திட்டே தான் இருக்காங்க. தயாநிதி மாறன் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்ல அவர் சில கருத்துக்களை சொல்றாரு. பீகார்ல இங்க வட மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்து வேலை பார்க்கறவங்க எல்லாம் என்ன வேலை பார்க்கறாங்க, கட்டிட தொழிலாளர்களா இருக்காங்க, இல்லைன்னா வந்து அந்த டிரைனேஜை கிளீன் பண்றவங்களா இருக்காங்கன்னு 4 வருஷத்துக்கு முந்தி சொல்றாரு. அவர்களும் இருக்கிறார்கள், மற்றவர்களும் இருக்கிறார்கள். கட்டிட தொழிலாளர்கள் பெரும்பாலும் பீகார்ல இருந்து வராங்க. அதை வந்து இப்போது மறுபடியும் வந்து சர்க்குலேஷனுக்கு விடுறாங்க. இந்தியா கூட்டணி இப்போ அது உருவாக்கப்பட்டு இந்த ஒரு வருடம்லாம் ஆகவே இல்லை. அதுக்கெல்லாம் எப்பவுமே முந்தி சொன்னது. அதை வந்து பெரிய அளவுக்கு பிஜேபியோட ஐடி விங் எடுத்து பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்துது. பிஜேபி பிக் விக்ஸ் பூரா வந்து அவங்கவுங்க ட்விட்டர் பேஜ்ல ஷேர் பண்றாங்க. தயாநிதி நான் 4 வருஷத்துக்கு முந்தி பேசுனதை எடுத்து இப்ப போட்டு இப்போ உள்ள நிலைமையை பொறுத்து பேசுறீங்களா, என்ன நியாயம்லாம் கேட்கிறாரு. ஆனா அதை கிரியேட் பண்ணி விடும்போது தேஜஸ்வி மாதிரியான தலைவர்களுக்கு, பீகார் தலைவர்களுக்கு அதுக்கு பதில் கூற வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அதை கண்டிக்கிறாங்க. சரி, இப்ப எப்படியாவது இந்தியா கூட்டணியில வந்து ஒரு விரிசல் வந்துடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம். அரசியல்ல எதுனாலும் நடக்கலாம், அதை நம்ம தவறுலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில நியாயங்களையும் புறந்தள்ளி விட்டுத்தான் அரசியல் செய்ய போகிறோம்னு பிஜேபி முடிவெடுத்தால் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்தியா கூட்டணி தன்னை தானே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.